வணக்கம். டிபிள் அகாடமியிலிருந்து ஜோதிராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு 12 பாவகங்களில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு இதனால் ஏற்படுகின்ற பலன்கள் தான் பார்க்க போகிறோம். பொதுவான பலன்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் பதிவுள்ள வரிசையாக வரும், பார்த்து பயனடையலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 8668148342 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. சேனலுக்கு மட்டும் அப்லோடு. ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனடைலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். 12 பாவகங்களில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைவினால் ஏற்படும் பலன்கள். சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 12 ராசிகளில் வெவ்வேறு நிலைகளில் அமர்ந்தால் அது ஒருவரின் ஜாதகத்தில் பல்வேறு பலன்களை தரும். இந்த கிரகங்களின் சேர்க்கை மற்றும் வீடுகளை பொறுத்து ஒருவரின் தொழில், நிதிநிலை, உறவுகள் மற்றும் ஆளுமை ஆகியவற்றில் தாக்கங்களை ஏற்படுத்தும். சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 12 ராசிகளில் இருக்கும் பொழுது ஏற்படும் பொதுவான பலன்களை பார்க்கலாம். சூரியன் அதாவது சூரியனுடைய தன்மை என்னவென்று பார்த்தமையானால், சூரியன் ஒருவரின் ஆளுமை, அதிகாரம், தந்தை ஸ்தானம் மற்றும் ஆன்மபலம் ஆகியவற்றை குறிக்கும். ஒருவரது ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் அவர் தலைமை பண்பு, தன்னம்பிக்கை மற்றும் வெற்றியை பெறுவார். மாறாக சூரியன் பலவீனமாக இருந்தால் அது தன்னம்பிக்கை குறைவு, அதிகாரம் செலுத்துவதில் சிக்கல்கள் மற்றும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இதே மாதிரி புதனுடைய தன்மைகள் என்று பார்த்தமையானால், புதன் தகவல் தொடர்பு, புத்திசாலித்தனம் மற்றும் பகுத்தறிவு ஆகியவற்றை குறிக்கும். புதன் வலுவாக இருந்தால் திறமையாக பேச்சுத்திறன், நல்ல எழுத்தாளர் மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பார்கள். பலவீனமாக புதன் இருந்தால் தகவல் தொடர்பு சிக்கல்கள், கவனக்குறைவு மற்றும் முடிவெடுப்பதில் தவறுதல், தடுமாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன் தன்மை என்று பார்த்தமையானால், சுக்கிரன் காதல், அழகு, செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை குறிப்பது. சுக்கிரன் வலுவாக இருந்தால் கலை ஆர்வம், நல்ல உறவுகள், நல்ல மகிழ்ச்சி ஏற்படும். பலவீனமாக சுக்கிரன் இருந்தால் காதல், உறவுகளில் சிக்கல்கள், நிதி நிலைகளில் பிரச்சனைகள் மற்றும் மகிழ்ச்சியின்மை ஆகியவற்றை குறிக்கிறது. மேஷத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு எப்படி இருக்கும் என்று பார்த்தமையானால், ஒருவருக்கு தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் தலைமை பண்புகள் அதிகரிக்கும். ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் கலை ஆர்வம், காதல் மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் நல்ல பலன்களை தரும். மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கும் பொழுது தகவல் தொடர்பு துறை, புத்திசாலித்தனம் மற்றும் இளைஞர்களுடன் நல்ல உறவுகள் இருக்கும். கடகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு குடும்பத்திலும் உறவுகளிலும் மகிழ்ச்சி இருக்கும், உணர்ச்சி பூர்வமான ஆதரவை பெறுவார்கள். சிம்மம் சூரியன், புதன், சுக்கிரன் தொடர்பு இருந்தால் தலைமை பண்பு, தன்னம்பிக்கை, பிரபலத்தை ஏற்படுத்தும். கன்னியில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு இருந்தால் பகுத்தறிவு, திறமை, வேலைகளில் வெற்றி ஆகியவற்றை குறிக்கும். துலாமில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு இருந்தால் காதல், நல்ல உறவுகள் மற்றும் சமூக ஈடுபாடு ஆகியவற்றால் பலன்களை தரும். விருச்சிகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு இருந்தால் தைரியம், ஆர்வம், ஆழமான உணர்ச்சிகளை கொடுக்கும். தனுசில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு இருந்தால் ஆன்மீக அறிவு, வெளிநாட்டு பயணம் மற்றும் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். மகரத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு இருந்தால் தொழில், சமூக அந்தஸ்து, அதிகாரம் ஆகியவற்றில் வெற்றி கிடைக்கும். கும்பத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருந்தால் சமூக சேவை, புதிய கண்டுபிடிப்புகள், நண்பர்களுடன் நல்ல உறவு இருக்கும். மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருந்தால் ஆன்மீக ஆர்வம், கற்பனை திறன், இரக்க குணம் ஆகியவை இருக்கும். பொதுவான பலன்கள். அவரவர் ஜாதகத்தில் கிரகங்களுடைய பார்வை தன்மையை பொறுத்து பலன்கள் மாறும். தங்கள் ஜாதகங்களில் இந்த இணைவு இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் அமைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.